ஹாய் ஹலோ கேஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க முக்கியமாக வந்து இது வரைக்கும் வந்து நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோ பிளானை போட்டு வந்து இந்த அஞ்சலியை வந்து மாட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. ஆனால் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்து என்ன ஆச்சு, இந்த அஞ்சலியும் சரி இந்த பைரவி சரி இந்த எஸ்எஸ்கே ஒவ்வொரு டைமில் வந்து காப்பாற்றிட்டு தான் வந்து இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து என்ன ஆக போகுதுனாக்கா, நம்ம பைரவாலையும் சரி நம்ம அஞ்சலியாலையும் சரி தப்பிக்கவே வந்து முடியாது. முக்கியமாக வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த ஸ்டேஷன்லேருந்து வந்து அதாவது கோர்ட்லேருந்தே வந்து டேரெக்டாக போலீஸும் வந்து கூட அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. இவ வந்து செக்கப்பில் வந்து கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த ஒரு செகண்டில் தான் வந்து என்ன ஆகுதுனாக்கா, நம்ம இலக்கியா வந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இவளோட கதையை வந்து முடிச்சு கட்டிடும். இதுக்கப்புறம் வந்து இவளால் வந்து தப்பிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு பிளானை வந்து போட்டுட்டாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த டாக்டர் கூட இருந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து எல்லா உண்மையும் வந்து தெரியல, அதுக்காக வந்து கார்த்தியும் வந்து உள்ளே கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இல்லைம்மா, உனக்கு எல்லா எவிடன்ஸும் நான் வந்து எடுத்துறேன், இவங்க கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்ற விஷயம் தானே உனக்கு தெரியணும், நீ கவலையப்படாத, அவங்க வீட்டுக்கார கையில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த டாக்டரை வந்து நம்ம இலக்கியா கையில் வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு டைமில் தான் வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து அள்ளு விடுது. என்னடா பண்ணுறது, இப்போ வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே, நம்மளால் வந்து தப்பிக்க முடியுமா முடியாதுன்னு வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவள் வந்து தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இருக்கேன். ஏன்னா அவளோட அட்டூழியம் எல்லாமே வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து போயிடுச்சு. இந்த டைமில் வந்து போலீஸ்க்கு லஞ்சம் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கியா வந்து ரொம்ப தரக்குறைவாக வந்து பேசி அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து அவங்கள வந்து சும்மா விட்டால் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. இந்த இலக்கியா வந்து தேவையில்லாமல் இவ்வளோ நாளாக வந்து ஜெயிலில் இருந்ததும் எதுக்காகனாக்கா இவள் கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்ற ஒரே விஷயந்தான். இவ கதையை எல்லாமே தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் வந்து எல்லா விஷயமும் நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு நம்ம கௌதம்க்கும் கார்த்திக்கும். இப்போ வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து என்னன்னாக்கா, இவ கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா. இப்போ வந்து டாக்டரும் வந்து ஒத்த வார்த்தை சொல்லிட்டா போதும், இந்த கார்த்திக் வந்து எல்லாமே என்ன பண்ணுவாருனாக்கா, இவ கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. சரி, இந்த ஒரு டைமில் வந்து டாக்டர் வந்து உண்மையாக சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஒரு டைமில் தான் வந்து ரிப்போர்ட் எல்லாமே வந்து கரெக்டாகவே வந்துடுது. இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அடுத்த செகண்டை வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நம்ம கார்த்திக் வந்து சரியான தண்டனையை வந்து கொடுக்க போகிறேன். என்னன்னாக்கா, இனிமேல் நீ என் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, அவளை வந்து தாலியெல்லாம் கழட்டி வந்து வீட்டை விட்டு முடுக்க போகிறாங்க. சரி, இதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து என்ன பண்ணணுனாக்கா ஜெயிலில் வந்து தூக்கி போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவளோட ஆட்டம் எல்லாமே அடங்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றதை வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அஞ்சலி பண்ண எல்லா அட்டத்துக்கும் சரியான ஆப்பு வச்சுட்டாங்க இந்த இலக்கியா அப்படின்னு வந்து சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா அது வந்து அவளோட ஆட்டம் அடங்குமா அடங்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.